ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, தம்ப்நெயில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மெயின்ஸ் ஓரியன்டான ஒரு செஷன் தான் இது. ஸோ மெயின்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கேம் சேஞ்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதில் இருக்குது அப்படின்னா, இங்கிலீஷில் தான் எனக்கு இருக்குது. ஸோ இங்கிலீஷ் எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா, மெயின்ஸில் என்ன பண்ணலாம், நிறைய மார்க்கை நான் ஸ்கோர் பண்ணலாம். இங்கிலீஷ் இஸ் ஆல்வேஸ் தி கேம் சேஞ்சர் தான். ஸோ அதில் மெயின்ஸில் நிறைய மார்க்கை செக்யூர் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டூல் வந்து அது எனக்கு இங்கிலீஷ் தான். ஸோ இன்னொரு விஷயம் என்ன எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ப்ரிலிம்ஸ் இங்கிலீஷை விட எனக்கு மெயின்ஸ் இங்கிலீஷ் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் என்ன 2 லைனுக்கு பதிலாக எனக்கு ஒரு 5 லைன் கொடுத்துருப்பாங்க. வாசிக்க தெரிஞ்சு புரிஞ்சுக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா மெயின்ஸ் இங்கிலீஷ் தான் எனக்கு ஈஸி வென் கம்பேர்ட் வித் ப்ரிலிம்ஸ் இங்கிலீஷ். ஓகேவா? ஸோ எனக்கு என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எக்ஸாக்ட் லெவல் ஆஃப் மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம பேஸ்ட் ஆன் த டைரக்ஷன், பேஸ்ட் ஆன் தி மெத்தட், எப்படியெல்லாம் ஆன்சரை சால்வ் பண்ணுறது, எப்படியெல்லாம் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ எக்ஸாக்ட் லெவல் ஆஃப் மெயின்ஸ் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னே நம்ம சொல்லலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 10 கொஸ்டின்ஸ் கிட்ட எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு பர்டிகுலர் கொஸ்டினை என்ன பண்ணலாம், சீரீஸ் வைஸாக நம்ம டிஸ்கஸ் பண்ணி பிரித்து எப்படியெல்லாம் இந்த கொஸ்டினை அட்டன் பண்ணலாம், எப்படி ஃபஸ்ட்டு வாசிக்கணும், எப்படி டைரக்ஷன்ஸை புரிஞ்சுக்கணும், எப்படி அந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க அதை நான் வாசிக்கிறேன், டீகோட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், அந்த மெயின்ஸ் இங்கிலீஷ் நம்ம பக்காவாக ஆன்சர் சால்வ் பண்ணிடலாம். First direction பாருங்க. In each of the questions given below, 3 words are given in bold. These words may or may not be in their correct position. Following each sentence, few sequences are provided. Select the sequence of the words which will make the given sentence contextually meaningful. Nothing but word swap. ஓகேவா? கீழே என்ன பண்ணிட்டான், வேர்ட் ஸ்வாப் கொடுத்துருக்கான். அப்போ எனக்கு ப்ரிலிம்ஸ் இங்கிலீஷ் அப்படின்னா வேர்ட் ஸ்வாப்பில் வேர்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மெயின்ஸ் இங்கிலீஷ் அப்படிங்கிறப்போ வேர்ட்ஸ் எனக்கு எப்படி இருக்க போகுது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க போகுது. ஓகேவா? பட் அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். த சயின்டிஸ்ட் obfuscated on quantum physics was filled with technical terms that presentation the topic for most of the audience, leaving them bewildered and struggling to grasp the concepts. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த இடத்துல பார்த்தோன்னா இந்த bewildered இந்த வார்த்தையை நம்ம செஷனில் நிறைய வாட்டி நம்ம படிச்சிருக்கோம். என்னன்னா கன்ஃபியூஷன், கன்ஃபியூஸ்டு, சரிங்களா? கன்ஃபியூஸ்டு, கம்ப்ளீட்லி பசில்டு, இல்லை அப்படின்னா கன்ஃபியூஸ்டு. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, இந்த சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி பொசிஷன் கொடுத்துருக்காங்களா, அப்போ சயின்டிஸ்டின் உடைய ஏதோ ஒரு விஷயம். ஓகேவா? இந்த இடத்துல அப்போ உடைய அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அப்ஃபஸ்கேட்டட் அப்படின்னா என்னென்னு தெரியாட்டி கூட இட்ஸ் ஓகே. பட் ஸ்டில் இந்த பார்ட் ஏல வந்து என்ன வார்த்தை வரும்ன்றதை நான் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன் அப்படின்னு சொல்லி பாருங்க, அந்த சயின்டிஸ்டின் உடைய என்னது, குவாண்டம் ஃபிசிக்ஸ், ஆன் குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும், ஆப்வியஸ்லி ப்ரெசன்டேஷன் ஆன் வாட், ப்ரெசன்டேஷன் ஆன் குவாண்டம் ஃபிசிக்ஸ். அப்போ ஃபார் ஷுர் ஏல எனக்கு என்ன வரணும் அப்படின்னா பி வந்திருக்கணும். அப்போ பியை வச்சு தான் எனக்கு என்ன ஆகணும், ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகணும். அப்போ என்ன பண்ணிடலாம், ஆப்ஷன் பியை நான் எலிமினேட் பண்ணிடலாம், ஆப்ஷன் இயை நான் எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ பிஏசியா பிசிஏயா அப்படிங்கிறது தான் என்னோட டவுட் இந்த இடத்துல. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் bewildered அப்படின்னா எனக்கு என்ன அர்த்தம், கன்ஃபியூஸ்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்ஃபஸ்கேட்டட் அப்படின்னாலும் என்ன அர்த்தம்னா கம்ப்ளீட்லி கன்ஃபியூசிங், புரிஞ்சிக்கவே முடியல, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். ஓகேவா? அப்போது இந்த இடத்துல எது எனக்கு வந்திருக்கணும், பிஏசி வந்திருக்கணுமா பிசிஏ வந்திருக்கணுமா அப்படிங்கிறது தெரியணும். ஏன்னா ரெண்டுமே எனக்கு எப்படி தான் இருக்குது, குழப்பம் அப்படின்னு சொல்லி தான் இருக்குது. ஓகேவா? அப்போ அந்த சயின்டிஸ்டினுடைய ப்ரெசன்டேஷன் ஆன் வாட், ஆன் குவாண்டம் ஃபிசிக்ஸ் எப்படி இருந்துச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அது டெக்னிக்கல் டேர்ம்ஸோடு இருந்துச்சு. அது என்ன பண்ணுச்சு, டேஷ் தி டாபிக் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸுக்கு அது எப்படிப்பட்ட ஒரு டாப்பிக்காக இருந்துச்சு அப்படின்னா அப்ஃபஸ்கேட்டட் டாப்பிக்காக இருந்துச்சு. அப்ஃபஸ்கேட்டட் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் புரிஞ்சுக்கணும். ஏன் bewildered வராது அப்படின்னா, bewildered அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி பசில்டு, இல்லை அப்படின்னா டோட்டலி கன்ஃபியூஸ்டு. ஆனால்
இந்த பர்டிகுலர் அப்ஃபஸ்கேட்டட் அப்படிங்கிறப்போ என்ன சொல்லணும்னா அப்ஃபஸ்கேட்டட் டாபிக். ஏன்னா இந்த டாபிக் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு. இட் இஸ் அ கொலோகேஷன். ஓகேவா? அப்போ அப்ஃபஸ்கேட்டட் த டாபிக். அப்போ பிஏ ஃபாலோ பண்ணி ஏ தான் எனக்கு வந்திருக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் மை ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். புரிஞ்சுதா? bewildered அப்படின்னா கன்ஃபியூஸ்ட், குழம்பிட்டாங்க. எப்போ குழம்புவாங்க? அந்த டாபிக் குழப்பமா இருக்க போய் தான் ஆடியன்ஸ் என்ன பண்ணாங்க, எனக்கு குழம்புனாங்க. அப்போ அந்த இடத்துல எனக்கு என்னதான் வந்திருக்கணும், அப்ஃபஸ்கேட்டட் தான் வந்திருக்கணும். எதனால? ஆடியன்ஸ் குழம்பிட்டாங்க. எப்போ குழம்புனாங்க? கன்ஃபியூசிங் டாப்பிக்கை பார்த்து எனக்கு குழம்பிட்டாங்க அப்படிங்கிறப்போ ஆப்வியஸ்லி bewildered அப்படிங்கிறது எனக்கு சீல தான் வந்திருக்கணும். BAC இஸ் மை ரைட் ஆன்சர். புரிஞ்சுச்சா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. The company's management team was divided into two factions, with one group overtly advocating for a new product launch, while the other group covertly worked to undermine the project behind the scenes அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னு சொல்லி பார்க்கலாமா ஆன்சர்? ஸோ ஆன்சர் செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் டீம் எப்படி ஆச்சா, பிரிஞ்சிருச்சு, 2 பகுதியாக பிரிஞ்சிருச்சு. அப்படிங்கிறப்ப டிவைடட் இன்டூ ஃபேக்ஷன்ஸ் எனக்கு கரெக்டா? அப்போ ஆப்வியஸ்லி என்னோட ஸ்டேட்மெண்ட் எதில் தான் ஸ்டார்ட் ஆகணும்? ஏல தான் ஸ்டார்ட் ஆகணும். ஏல ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பாருங்க, ஏயை எலிமினேட் பண்ணிடலாம், ஈயவும் எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ இந்த 2 ஆப்ஷன் இருக்கு, ஏபிசியா இல்லை அப்படின்னா ஏசிபியா அப்படின்னு சொல்லி. இப்போ பாருங்க, ஓவர்ட்லி அண்ட் கோவர்ட்லி அப்படிங்கிறதுக்கு எனக்கு மீனிங் தெரியணும். சரிங்களா? ஓவர்ட்லி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஓப்பன்லி, வெளிப்படையாக. சரிங்களா? அதே இது கோவர்ட்லி அப்படின்னா என்ன அர்த்தம்னா சீக்ரெட்டாக. சரிங்களா? ஒரு விஷயத்த வெளிப்படையா பண்ணோம்னா தட் இஸ் ஓவர்ட்லி. அதே இது கவர் பண்ணி பண்றது வந்து கவர்ட்லி. சரிங்களா? அதுலயே நம்ம பேரை பார்த்தாலே தெரியும், கவர்ட்லி அப்படிங்கிறப்ப அதை கவர் பண்ணி பண்றாங்க, சீக்ரெட்டா பண்றாங்க. ஓகேவா? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? த கம்பெனிஸ் மேனேஜ்மெண்ட் டீம் எப்படி இருக்கான், 2 பகுதியாக பிரிஞ்சிருச்சான். ஒரு குரூப் எப்படி ஆக்ட் ஆகுதான், நியூ ப்ராடக்ட் லான்ச்சை ஓப்பனாக பண்ணுறாங்க. இன்னொரு குரூப் என்ன பண்ணுறாங்க, பிஹைண்ட் தி சீன்ஸ். பிஹைண்ட் த சீன்ஸ்னா சீனுக்கு பின்னாடி. அது எப்படி தான் இருக்கும், எனக்கு கண்டிப்பாக மறைஞ்சு தான் இருக்கும். அப்போ கவர்ட்லி அப்படிங்கிறது எனக்கு சீல தான் இருக்கணும், கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி ஆன்சர் பி, ஏபிசி. ஓகேவா? ஃபார் திஸ் கொஸ்டின் ஏபிசி கொடுத்துருக்கிறதே பர்ஃபெக்ட்லி கரெக்டாக இருக்குது. எப்படி கண்டுபிடிச்சா, ஒரு குரூப் வந்து லான்ச் பண்ணுறாங்க. லான்ச் பண்ணுறது எப்படி தான் பண்ண முடியும், ஓப்பனாக தானே பண்ண முடியும். அப்போ ஓவர்ட்லி அப்படிங்கிறது இட்ஸ் பர்ஃபெக்ட்லி கரெக்ட். இன்னொரு குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா பிஹைண்ட் த சீன்ஸ் வேலை பார்க்குறாங்களாம். பிஹைண்ட் த சீன்ஸ் வேலை பார்த்தா அது எப்படி இருக்கும், எனக்கு கவர் பண்ணி தான் இருக்கும், இட்ஸ் கவர்ட்லி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. The scientist known for his methodical and deliberate research approach embarked on a ponderous study, carefully collecting and analyzing data over the course of several years to arrive at his groundbreaking discoveries அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா the scientist known for his methodological and deliberate. ஸோ மெத்தடாலஜிக்கல் அப்படிங்கிறப்போ அவரோட ரிசர்ச் அப்ரோச் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி, அது எப்படிப்பட்ட ஸ்டடி, பாண்டரஸ் ஸ்டடி. ஓகேவா? அது எப்படிப்பட்ட ஸ்டடி, இட்ஸ் அ பாண்டரஸ் ஸ்டடி, விச் மீன்ஸ் ஸ்லோ அண்ட் ஹெவி, டேக்கிங் டைம். பாண்டரஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுவும் நம்மளோட நியூஸ் பேப்பர் வெக்காப் செஷனில் நான் சொல்லியிருக்கேன் இந்த வார்த்தையை. பாண்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்லோ, டைம் எடுத்து படிச்சுக்கிறது. அப்போ அது ஸ்டடி எப்படிப்பட்ட ஸ்டடியா, ரொம்பவே டைம் கன்சூமிங் ஸ்டடியாக இருக்குது. அப்போ எப்படிப்பட்ட ஸ்டடி, அது பாண்டரஸ் ஸ்டடி. அப்போ சி எனக்கு பர்ஃபெக்ட்லி கரெக்டாக இருக்குது. லாஸ்ட் வந்து எனக்கு சி வரணும் அப்படின்னா என்ன பண்ணிடலாம், ஆப்ஷன் சி எலிமினேட் பண்ணிடலாம், ஆப்ஷன் டி எலிமினேட் பண்ணிடலாம், அண்ட் ஆப்ஷன் இயவும் நான் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஏபிசியா பிஏசியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்க, சயின்டிஸ்ட் நோன் ஃபார் ஹிஸ் டேஷ் அண்ட் டேஷ் ரிசர்ச் அப்ரோச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ மெத்தடாலஜிக்கல் அண்ட் டெலிபரேட் ரிசர்ச் அப்ரோச் கொடுத்துருக்கிறதே எனக்கு கரெக்டாக தானே இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி ஏபிசி. ஓகேவா? நோ சேஞ்ச், ஏபிசி.
டெலிபரேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டன் வித் கேர்ஃபுல், ரொம்பவே கேர்ஃபுல்லாக பண்ணுறது. மெத்தட் அப்படிங்கிறப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சிஸ்டமேட்டிக்கலாக பண்ணுறாரு. ஸோ கொடுத்துருக்கிறதே எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. டெலிபரேட் அண்ட் மெத்தடாலஜிக்கல்னு சொன்னாலும் ஒன்று தான், மெத்தடாலஜிக்கல் அண்ட் டெலிபரேட் ரிசர்ச் அப்ரோச்னு சொன்னாலும் ஒன்று தான். ஸோ ஆப்வியஸ்லி ஏபி எனக்கு பர்ஃபெக்ட்லி கரெக்டாக இருக்கிறதுனால ஆன்சர் ஏபிசி. ஓகேவா? எப்படிப்பட்ட ஸ்டடி அது? பாண்டரஸ் ஸ்டடி, அதாவது டைம் கன்சூமிங் ஸ்டடி. ஓகேவா? அந்த இடத்துல தான் எனக்கு ஹிண்டே இருக்குது. அடுத்து பாருங்க, as the young musician carefully plucked the strings of his guitar, he struck a chord that resonated through the room, poking the audience attention அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஸோ ஆன்சர் எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்குறாங்க, ஒரு யங் மியூசிஷியன் என்ன பண்ணார், ரொம்பவே கேர்ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரிங்ஸை எடுத்தாரு. அப்போ பிளக்டு த ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிறது இங்கே கரெக்டாக இருக்கா? பிளக்னா என்ன அர்த்தம்? இப்போ பிளக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் இடத்துல புல் பண்ணுறது. ஓகேவா? புல் பண்ணுறது. அப்போ அந்த ஸ்ட்ரிங்ஸை அவர் என்ன பண்ணாரு? பிளக் பண்ணாரு, புல் பண்ணாரு. அப்போ கரெக்டாக தானே இருக்குது. அப்போ எனக்கு ஸ்டேட்மெண்ட் ஏல ஸ்டார்ட் ஆகணும். ஏல ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா ஆப்ஷன் சி எலிமினேட் பண்ணிடலாம், பி எலிமினேட் பண்ணிடலாம், அண்ட் ஈயவும் நான் எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, ஹீ ஸ்ட்ரக் எ சார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் டேஷ் ஆடியன்ஸ் அட்டென்ஷன், ஆடியன்ஸோட அட்டென்ஷனை வந்து அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா கிராப் பண்ணாரு, அட்ராக்ட் பண்ணாரு. அப்போ ஸ்ட்ரக்னா எனக்கு இந்த இடத்துல என்ன அர்த்தம்? ஸ்ட்ரக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஒரு இதை வந்து வாசிக்கிறது. ஓகேவா? இந்த இடத்துல இந்த சார்டை வந்து அவர் என்ன பண்ணாரு? ஹிட் பண்ணாரு, வாசிச்சாரு. அப்போ அந்த இடத்துல இங்கே வந்து ஆடியன்ஸோட அட்டென்ஷன் அவர் அட்ராக்ட் பண்ணாரு அப்படிங்கிறதுக்கும் ஸ்ட்ரக் பண்ணாரு அப்படின்னு சொல்றதுக்கும் சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. இங்கே ஆடியன்ஸ் அட்டென்ஷன் அப்படிங்கிறப்போ இட்ஸ் ஆல்வேஸ் பியோக்கிங். ஸோ இங்கே எனக்கு சி தான் லாஸ்ட்டாக வரணும். ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு பி வந்து கரெக்டாக தான் இருக்குது. அப்போது கொடுத்துருக்குற எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஏபிசி இஸ் மை ரைட் ஆன்சர். சரிங்களா? எப்படி சூஸ் பண்ணுன்றது புரிஞ்சிச்சா? எங்கேயாவது எனக்கு ஹிண்ட் ஒளிஞ்சிருக்கும் அஸ் லைக் இன் ப்ரிலிம்ஸ். பட் வேர்ட்ஸோட லெவல் மட்டும் எனக்கு எப்படி இருக்குது? பயங்கர ஜாஸ்தியாக இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், இந்த வேர்ல்ட் ஆஃப் மாடர்ன் டெக்னாலஜி. இந்த இடத்துல டெக்னாலஜி தான் என்னோட பார்ட்டியே. அப்போ இந்த வேர்ல்ட் ஆஃப் மாடர்ன் டெக்னாலஜி பர்ஃபெக்ட்லி கரெக்டாக இருக்கா? மாடர்ன் டெக்னாலஜி இஸ் அ கொலோகேஷன் ஹியர். ஸோ மை ஸ்டேட்மெண்ட் ஷுட் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் ஏ. அப்போ ஏ அப்படின்னா இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த ஆப்ஷனையும் நான் எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ இருக்கிறது இந்த ரெண்டு ஆப்ஷன், ஏபிசியா ஏசிபியான்றதை நான் பார்க்கணும். The inner workings of the cutting-edge quantum computers may seem esoteric to most, but the smartphones we use daily have become utterly ubiquitous, altering the way we live and connect with the world அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரொம்பவே தெரிஞ்ச ஒரு வேர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ubiquitous என்ன பண்ணியிருக்கோம், கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ ubiquitous அப்படிங்கிறப்போ இட் இஸ் we can see everywhere, commonly present, very common, present everywhere இல்லைனா வெரி காமன், எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் என்ன அப்படின்னா ubiquitous அப்படின்னு சொல்லி சொல்கிறது. எசோட்ரிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு சிலரால் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியுது, எல்லாராலையும் அதை புரிஞ்சுக்க முடியாது. ஓகேவா? இட் கேன் பி அண்டர்ஸ்டாண்ட் பை ஒன்லி ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள், நாட் ஃபார் ஆல். மெஜாரிட்டி ஆஃப் த குரூப்ஸ்க்கு அது தெரியாது. ஸ்பெஷல் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அது அவங்களுக்கு தெரியும். அப்போது வி யூஸ் டெய்லி ஹாவ் பிகம் அட்டர்லி யுபிக்யூட்டஸ் அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்ன ஆயிடுச்சு, எல்லா இடத்துலையுமே காமன் ஆயிடுச்சு. அப்போது எனக்கு ஏ கரெக்டாக இருக்குது, சியும் எப்படி தான் இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச வார்த்தை. அப்போ அது எல்லா இடத்துலையும் எப்படி இருக்குது, ரொம்பவே காமனாக சீனபிளாக இருக்குது. அப்போ ஆப்வியஸ்லி சியும் எனக்கு கரெக்ட் அப்படின்னா ஏபிசி இஸ் மை ரைட் சீக்வன்ஸ். புரிஞ்சிச்சா? பாருங்க கொஸ்டின் எந்த அளவில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டினுக்கு கொடுத்துருக்கிற பிளாங்கே எனக்கு கரெக்டாக தான் இருக்குது, கொடுத்துருக்கிற சீக்வன்ஸே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, ஏபிசி. ஓகேவா? ஸோ எப்படி அப்ரோச் பண்ணுறோன்றது புரிஞ்சுதா? ப்ரிலிம்ஸ் மாதிரியே தான் மெயின்ஸ்லேயும் எனக்கு இந்த கொடுத்துருக்குற 5 கொஸ்டின்லேயுமே ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ஹிண்ட் இருக்குது. ஓகேவா? ஹிண்ட் கண்டிப்பான முறையில் இருக்குது. அதை நான் கற்றுக்கிட்டேன், அதை நான் வாசிக்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணிடலாம், கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிடலாம்.
ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க 51ல இருந்து 55 வரைக்கும் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா 2 paragraphs with a blank space are provided in each of the following questions. Fill in the blank space with the most appropriate one out of the 4 options given below, taking into consideration the consistency and compatibility of the 2 paragraphs. If none of the given options seems appropriate to fill in the blank space, choose option E as your answer choice. நத்திங் பட் என்னன்னா ஃபில்லர்ஸையே கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். 2 பேராகிராஃப் கொடுத்துட்றாங்களாம்ப்பா. இப்போ வந்து கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்டுன்னு சொல்லி 2 பேராகிராஃப் ஃபிக்ஸ்டாக கொடுத்துட்றாங்க. இந்த மேலேயும் கீழேயும் இருக்கிற அந்த கொஹிரன்ஸை வச்சு நான் என்ன பண்ணணும், இந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறத நான் செக் பண்ணணும். சரிங்களா? ஒன்றும் இல்லை, ஆப்ஷனே நீங்கள் பார்க்க வேணாம், நீங்களாவே கெஸ் பண்ணலாம். பாருங்க. குட் ஆஃப்டர்நூன், தேங்க்யூ ஃபார் கம்மிங் இன் டுடே. Can you please let me know when you would be available to start if you were join our company, and is there anything else you would like to discuss or any questions you have about the company or the role? ஸோ இதை பார்க்குறப்ப எனக்கு தெரியுது இன்டர்வியூ மாதிரி தெரியுது. குட் ஆஃப்டர்நூன், நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்ன சொல்கிறாங்க, எப்போ நீங்கள் ஜாயின் ஆகுறீங்க அப்படின்னா எப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவைலபிளாக இருப்பீங்க, அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குதா, எங்கள் கம்பெனியை பற்றியோ ரோலை பற்றியோ கேட்குறதுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லி இன்டர்வியூவர் வந்து என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஏதோ ஒரு ஆன்சர் பண்ணியிருக்கேன். அதுக்கு அவர் ஆன்சர் எப்படி பண்ணியிருக்கிறாரு பாருங்க. சர்டன்லி அவர் டீம் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஹைலி ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ். அப்போது இந்த இடத்துல அவர் டீம் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி அவர் ஆன்சர் பண்ணியிருக்கிறாரு. அப்போ கொஸ்டின் எதை பற்றி இருக்கும், டீமை பற்றி தானே இருந்திருக்கணும். அப்போ ஆப்ஷனில் டீமை பற்றி என்ன பேசியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். I am ready to start as soon as possible and there are no specific questions or concerns. If there is no questions அப்படின்னா ஏன் அவர் டீமை பற்றி பேசணும்? அப்போ ஆப்வியஸ்லி ஆப்ஷன் ஏ இஸ் ராங். அடுத்து பாருங்க. I am curious about the work culture here. Can you describe the values and principles? வேல்யூஸ் அண்ட் பிரின்சிபல்ஸை பற்றி கேட்குறப்போ ஏன் டீமை பற்றி பேசணும்? அகெயின் ஆப்ஷன் சி எனக்கு தப்பு. கரெக்டா? I am interested in the overall work environment. Could you tell me more about the organization welfare policies? வெல்ஃபேர் பாலிசிஸ் வர்றப்போ ஏன் டீமை பற்றி பேசியிருக்கணும்? அகெயின் இட்ஸ் ராங். அப்போது இருக்கிற இன்னொரு ஆப்ஷனை பாருங்களேன். எஸ், ஐ டு ஹாவ் அ கொஸ்டின். ஐ வுட் லைக் டு நோ மோர் அபவுட் த டீம் ஐ வில் பி ஒர்க்கிங் வித் அண்ட் த மெயின் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ என்டையர்லி கீழே அவர் பேசியிருக்கிற ஆன்சர் டீமை பற்றி இருக்குது அண்ட் ப்ராஜெக்ட்ஸை பற்றி இருக்குது. அப்போ கொஸ்டின் எதை பற்றி கேட்டிருக்கணும்? டீமை பற்றியும் ப்ராஜெக்டை பற்றியும் தானே கேட்டிருக்கணும். அப்போ இங்கே இருக்க அபவுட் த டீம் அண்ட் த மெயின் ப்ராஜெக்ட்ஸு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் மை ரைட் ஆன்சர். புரியுதா? எப்படி இதை கண்டுபிடிக்கிறோன்றது புரியுதா? நத்திங் பட் கிரிட்டிக்கல் ரீசனிங். ஓகேவா? In recent years, our country's economy has flourished, driven by strong domestic demand, strategic investments in key sectors, and a focus on innovation, resulting in a steady increase in our GDP and ரீஜனல் எக்கனாமிக் லீடர்ஷிப். என்ன பேசியிருக்கிறாங்க? ரீசெண்ட் இயர்ஸில் நம்மளோட கண்ட்ரியோட எக்கனாமிக் க்ரோத் என்ன இருக்குது? பயங்கரமாக நல்லா இருக்குது. எது மூலமாக? டொமஸ்டிக் டிமாண்ட்ஸ் மூலமாக. எதெல்லாம் ரீசன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அடுத்து பாருங்கள். டெஸ்பைட் சிக்னிஃபிகண்ட் எக்கனாமிக் ப்ராக்ரஸ். டெஸ்பைட் அப்படின்னா இட்ஸ் அ நெகட்டிவ் கான்ட்ராஸ்டை வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய, கான்ட்ராஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கனெக்டர். அப்போ இங்கே மேலே எதை பற்றி தான் பேசியிருக்கணும்? பாசிட்டிவாக எக்கனாமிக் க்ரோத்தை பற்றி பேசியிருக்கணும். சரிங்களா? எக்கனாமிக் க்ரோத்தை பற்றி பேசியிருக்கணும். அப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். எக்கனாமிக் டவுன் டர்ன்ஸ். அப்போ மேலே பாசிட்டிவான ஒரு வார்த்தை வரணும்னா எனக்கு இந்த இடத்துல டவுன் டர்னே வரக்கூடாது. ஸோ ஆப்வியஸ்லி ஆப்ஷன் ஏ நான் என்ன பண்ணிட்டேன்? வாசிக்கவே வேண்டாம், எலிமினேட் பண்ணிட்டேன். இன் கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிறப்போ மேலே வந்து என்ன பேசியிருக்கிறாங்க? பாசிட்டிவாக பேசியிருக்கிறாங்க. அடுத்து ஒரு பிளாங்க்கு, அடுத்து ஒரு நெகட்டிவ். அப்போ மேலே பாசிட்டிவ்னா இங்கேயும் எனக்கு என்ன தான் வந்திருக்கணும்? எனக்கு பாசிட்டிவ் தான் வந்திருக்கணும். ஸோ தட் ஐ கேன் யூஸ் நெகட்டிவ் ஹியர். அப்போ இங்கே இன் கான்ட்ராஸ்டே எனக்கு வந்திருக்கக்கூடாது. கரெக்டாக? அப்போ இதையே நான் என்ன பண்ணிட்டேன்? அழிச்சிட்டேன். அடுத்து பாருங்கள். எக்கனாமிக் சக்ஸஸ் த்ரைவ்ஸ் ஆன் டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஏதோ கொடுத்துருக்காங்க. ஓகே, பாசிட்டிவான ஒரு டேர்ம் தான். இங்கேயும் அவர் ரீசெண்ட் எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எப்படி ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுவேன்? இங்கே பாருங்கள். ஓவர் ஷேடோவிங் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டொமஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓவர் ஷேடோவிங் அப்படின்னா இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணுதான்? டொமஸ்டிக் டிமாண்டையே தாண்டி போகுதான். ஆனால் இங்கே மேலே எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா
டிரைவன் பை ஸ்ட்ராங் டொமஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. டொமஸ்டிக் டிமாண்டால தான் எனக்கு ஜிடிபி எக்கனாமியே இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி பேசியிருக்காங்க. பட் அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல நெகட்டிவா பேச முடியுமா? அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சொல்லியிருக்கிறதுனால எனக்கு என்ன வராது? ஆப்ஷன் பி வராது. வித்தவுட் எனி டவுட் ஆப்ஷன் டி இஸ் மை ரைட் ஆன்சர். எப்படி போட்டோன்றது புரிஞ்சிருச்சா? என்ன டவுட் இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷன்ல நீங்க என்ன பண்ணுங்க, ஆன்சர் டைப் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா திருப்பி ஒரு ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் ஷூர் உங்களுக்கு கண்டிப்பாக இது புரிஞ்சிடும். ஸோ அதனால எனக்கு ஆப்ஷன் டி இஸ் மை ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்க 53rd கொஸ்டின். ஸோ 53rd பாருங்க. Education forms the bedrock of individual and societal progress, providing the knowledge and the competencies needed for personal development, economic well-being, and active citizenship, whether through formal or lifelong learning. So they are speaking why education is very important for an individual. பேசியிருக்காங்களா? அடுத்து பாருங்க. Furthermore, so பாசிட்டிவா பேசியிருக்காங்க. அடிஷ்னலாக ஃபர்தர் மோர் அப்படிங்கிற கனெக்டர் வச்சு பேசுறதுனால அகெயின் எஜுகேஷனோட பாசிட்டிவ்ஸை பற்றி எனக்கு இந்த இடத்துல சொல்ல போகிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? எஜுகேஷன் ஃபோஸ்டர்ஸ் கிரிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங், creativity, empowers individuals to make informed decisions, contributes to economic competitiveness, and promotes social cohesion. ஸோ இங்கேயும் என்ன பேசியிருக்காங்க? பாசிட்டிவாக பேசி முடிச்சுட்டாங்க. அடுத்து பாருங்க, எனக்கு என்ன கொடுத்துட்டாங்க? பிளாங்க் கொடுத்துட்டாங்க. அப்போ எல்லாமே எஜுகேஷன் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. லாஸ்ட் பிளாங்க்ல எனக்கு சொசைட்டியை பற்றியும் கொஞ்சம் பேசியிருக்காங்க. சரிங்களா? ஸோ என்ன வரலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க. In today's globalized world, access to quality education is essential for reducing inequality and achieving sustainable development. Or option. Education can perpetuate social inequalities by favoring privileged groups, and the pressure to conform to standardized testing can stifle creativity and critical thinking அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. சரி, ஓகே. அடுத்து எல்லாமே எனக்கு பாசிட்டிவாக பேசுகிறப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பி அடுத்து வரக்கூடிய தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் எனக்கு பாசிட்டிவாக தானே இருக்கணும். ஆனால் இந்த இடத்துல பாருங்களேன் எப்படி பேசியிருக்காங்க? பெர்பீட்டுவேட் சோஷியல் இன்இக்வாலிட்டி ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. கண்டிப்பாக எனக்கு பி தப்பு. அடுத்து பாருங்க, டெஸ்பைட்ஸ் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ எல்லாமே எதை பற்றி பேசுகிறாங்கன்னா பாசிட்டிவாக தான் பேசுகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா நெக்லெக்டிங் தி டெவலப்மெண்ட் ஆஃப் எசென்ஷியல் லைஃப் ஸ்கில்ஸ். பேசுனது எல்லாமே எனக்கு லைஃப் ஸ்கில்லை பற்றி தான் பேசுகிறாங்க. ஆனால் இங்கே வந்து என்ன பேசுகிறாங்க? நெக்லெக்டிங் த லைஃப் ஸ்கில். அப்போ இதுவும் எனக்கு நெகட்டிவாக இருக்குது, தப்பு. அடுத்து பாருங்க, எஜுகேஷனல் சிஸ்டம்ஸ் யூனிவர்சலி ப்ரியாரிட்டைஸ் மெமரைசேஷன் ஓவர் கிரிட்டிக்கல் திங்கிங். ஸோ பேசுனதே கிரிட்டிக்கல் திங்கிங் தேவைன்னு சொல்லி பேசியிருக்கான். ஆனால் இந்த இடத்துல பாருங்க மாற்றி சொல்கிறாங்க. அப்போ இதுவும் எனக்கு எப்படி தான் இருக்குது? தப்பாக தான் இருக்குது. ஸோ வித்தவுட் எனி டவுட் ஆப்ஷன் ஏ இஸ் மை ரைட் ஆன்சர், பிகாஸ் என்டையர் பேசேஜ் இஸ் ஆல் அபவுட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் இட்ஸ் contribution to the individual, and here A statement also continuing that particular point. So my answer is A. ஓகேவா? அடுத்து பாருங்க 54th கொஸ்டின். எனக்கு எடுத்த உடனே ஒரு பெரிய blank. ஓகேவா? எடுத்த உடனே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு blank. அப்போ இட் மைட் பி அன் இன்ட்ரோடக்ஷன் டாபிக்கா. அந்த டாபிக்கோட இன்ட்ரோவை வந்து நான் என்ன செஞ்சிருக்கலாம்? ஏல வந்து கொடுத்துருந்துருக்கலாம். அடுத்து பாருங்க, as the demand for fresh water resource. So entirely the topic is all about water. கரெக்டா? ஏன்னா இங்க வாட்டரை பத்தி தான் பேசுறாங்களா? அப்போ as a demand for water, fresh water resource rises due to population. So எதனால fresh water demand ஏற்படுது? அப்போ the topic is all about water scarcity. In the face of this challenge, again அந்த சேலஞ்சை பத்தி தான் பேசுறாங்க. this challenge அப்படிங்கிறது எந்த சேலஞ்ச்? வாட்டர் பற்றாக்குறை. ஸோ வாட்டர் ஸ்கேர்சிட்டி. ஸோ த டாபிக் இஸ் ஆல் அபவுட் வாட்டர் ஸ்கேர்சிட்டி. ஸோ மை ஆன்சர் வந்து எப்படி இருக்கணும்? வாட்டர் ஸ்கேர்சிட்டியோட இன்ட்ரோடக்ஷனாக இருக்கணும். சரிங்களா? கிராப்ஸ் லைக் ரைஸ், இது வந்து எனக்கு இன்ட்ரோடக்ஷன் கிடையாது. வாட்டர் ஸ்கேர்சிட்டியோட இன்ட்ரோடக்ஷன் கிடையாது. வாட்டர் ஸ்கேர்சிட்டி மை ப்ராம்ப்ட் ஃபார்மர்ஸ் டு சேஞ்ச் தேர் கிராப் சாய்ஸஸ் ஃபேவரிங் மோர் ட்ரவுட் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்க? வாட்டர் ஸ்கேர்சிட்டி ஏற்படுறதுனால இந்த மாதிரி ஃபார்மர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் எனக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எந்த இடத்துலையுமே க்ராப்பை பற்றி பேசலை. ஸோ எனக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் க்ராப்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேவா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, இம்ப்ளிமெண்டிங் வாட்டர் எஃபிஷியன்ட். ஸோ எடுத்தோன்னே என்ன பண்ணிட்டான்? வாட்டர் ஸ்கேர்சிட்டிக்கான சொல்யூஷனை கொடுத்துட்டான். பட் எனக்கு இன்ட்ரோடக்ஷன் வாட்டர் ஸ்கேர்சிட்டியை பற்றி பேசியிருக்கணும். டியும் எனக்கு வராது.
ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு என்ன வந்திருக்கணும், ஆப்ஷன் சி இஸ் மை ரைட் ஆன்சர். புரிஞ்சுச்சா? எப்படி இங்க பாருங்க, இங்க சொல்லிட்டாங்களா, however the world facing growing challenge water scarcity. what challenge? water scarcity. introduction எனக்கு மேல தான் பேசியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க 55th question. Banking, an age-old culinary art, has transcended its primary purpose of providing sustenance to become a source of joy, creativity, and a powerful stress reliever for many. Okay. அடுத்து பார்த்தோம்னா, சாரி இது பேங்கிங் இல்லை, பேக்கிங். அதான் என்னடா ஸ்கில்லு ஸ்ட்ரெஸ் ரிலீவர்லாம் சொல்கிறாங்களே, பேங்க்கில் வேலை பார்த்தா ஸ்ட்ரெஸ்ஸாக ரிலீவ் ஆகும். சாரி, ஓகேவா? ஸோ என்ன பேக்கிங், ஓகேவா? ஸோ பேக்கிங்கை பற்றி பேசியிருக்காங்க. ஓகே, எடுத்தோடனே அடுத்து ஒரு பிளாங்க். அடுத்து பேக்கிங் பிரிங்ஸ் ஹாப்பினஸ். ஸோ எல்லாமே என்ன பேசுகிறாங்கன்னா பேக்கிங்கோட ப்ரோஸை பற்றி தான் பேசியிருக்காங்க, பாசிட்டிவ்ஸ் தான் பேசியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி என்ன வந்திருக்கணும் அப்படின்னா, இங்கே பாருங்க, பேக்கிங் வந்து என்ன கொடுக்குதான், சந்தோஷத்தை கொடுக்குதான். அடுத்து பார்த்தா பேக்கிங் எதை கொடுக்குதான், ஹாப்பினஸை கொடுக்குதான். அப்போ அந்த பேக்கிங் என்னதான் ஹாப்பினஸை கொடுக்குது அப்படிங்கிறத நான் பேசியிருக்கணும். சரிங்களா? In recent years, the popularity of communities marketing positive emotions. சம்மந்தமே இல்லை, பேக்கிங்கை பற்றி சம்மந்தமே இல்லை. ஆப்ஷன் ஏ வராது. Baking is often perceived as a melancholy process that only involves following precise instructions to achieve the desired results. Okay. So the next time you are feeling overwhelmed, why not head to the kitchen, don your apron and immerse yourself in cooking. They are not speaking about cooking, they are speaking about baking. So option C can be eliminated easily. அடுத்து பாருங்க, the process of mixing flour, sugar and eggs to create delicious treats not only satiates our taste buds but also bring happiness and nourishes our soul. ஸோ பி வருமா, ஆப்ஷன் டி வருமா அப்படின்னா, வித்தவுட் எனி டவுட் எனக்கு என்னதான் வரும், ஆன்சர் டி தான் வரும். எதனால நான் டி சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, என்டையர் பேசேஜுமே எதை பற்றி பேசுது, பேக்கிங் ஹாப்பினஸ்ன்னு தான் பேசுது. அப்போ இங்கேயும் அவங்க என்னதான் சொல்லியிருக்கிறாங்க, அந்த ப்ராசஸை பற்றி பேசியிருக்கிறாங்க அண்ட் ஹாப்பினஸை பற்றி பேசியிருக்காங்க. கரெக்டாக? ஸோ எனி டவுட் ஆப்ஷன், வித்தவுட் எனி டவுட் ஆப்ஷன் டி இஸ் மை ரைட் ஆன்சர். ஸோ இந்த பிளாங்க்ல எனக்கு என்ன வந்திருக்கணும், டி வந்திருக்கணும். புரிஞ்சிச்சா எப்படி ஆன்சர்ஸ் சூஸ் பண்ணுறோன்ட்டு? ஸோ இதுக்கு அடுத்து நமக்கு என்ன இருக்குது, எரர் ஸ்பாட்டிங் இருக்குது, ஃபில்லர்ஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கிற எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், நம்ம செட் வைஸாக பார்த்துடலாம். பட் இப்போதைக்கு இதுவே ஒரு லாங் வீடியோ மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகலாம் இங்கிலீஷ் அப்படிங்கிறதுனால. இந்த 2 செட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2 டாப்பிக்கை நான் எப்படி வாசித்தேன், எப்படி க்ளூவை கண்டுபிடிச்சேன், எவ்வளோ ஈஸியாக ஆன்சரை கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறத நல்லா திருப்பி பாருங்கள். இவ்வளோதான் இங்கிலீஷு. சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸை டீகோட் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா இங்கிலீஷ் மாதிரி ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் கிடையாது. இங்கிலீஷ் இஸ் ஆல்வேஸ் த கேம் சேஞ்சர். எவ்வளோ டஃப்பான கொஸ்டினாக இருந்தாலும் பரவாயில்ல, இங்கிலீஷ் கண்டிப்பான முறையில் ஒரு ஸ்கோரிங் ஏரியாவாக நம்ம மாற்றிக்கலாம் த்ரூ ஒன்லி அவர் ரீடிங் ஸ்கில். எங்கேயுமே எனக்கு கிராமர் யூஸ் ஆகலை இந்த இடத்துல. ரீடிங் ஸ்கில் வாசிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும், அதை தமிழில் சொல்லி பார்க்க தெரிஞ்சால் மட்டும் போதும். அதை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்க தெரியுறோமோ அந்த அளவுக்கு ஈஸியாக கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிடலாம். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டை லீவ் பண்ணுங்கள். இந்த சீரீஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ தட் என்ன பண்ணலாம், அடுத்தடுத்து கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வர்றதுக்கு நல்லா இருக்கும். ஓகேவா? ஹோப் தி செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.